லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மழைநீரும் மற்றும் கழிவுநீரும் சூழ்ந்துள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பயணிகளிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தில் இந்த பேருந்து நிறுத்தம் பேருந்துகள் செல்வதற்காக இருக்கக்கூடிய வழித்தடங்களில் முழுவதும் மழை நீரும் மற்றும் கழிவு நீரும் இந்த பகுதி முழுவதும் சூழப்பட்டிருக்கிறதால் இந்த பேருந்து நிறுத்தத்திற்கு வரக்கூடிய அந்த பயணிகளானவர்கள் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு தான் ஆளாக இருக்காங்க. ஏனென்றால் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது எந்த அளவிற்கு இந்த மழை நீரும் மற்றும் கழிவு நீரும் இந்த சாலை முழுவதும் சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு பெய்யக்கூடிய மழை காரணமாக இந்த பகுதி முழுவதும் மழை நீரும் மற்றும் கழிவு நீரும் சூழப்பட்டிருக்கிறது. இதுவே வரக்கூடிய இந்த பருவமழை காலங்களிலும் இந்த பகுதி முழுவதும் எவ்வளவு நீராக சூழப்படும் என எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு புறம் இருந்தாலும் நடைமேடைகளை பார்த்தாலே தெரிகிறது இந்த நடைமேடை முழுவதும் செடிகள், புதர்கள் என பல்வேறு தரப்பு குப்பை கழிவுகளும் என இந்த நடைமேடை முழுவதும் சூழப்பட்டிருக்கிறதால் நிச்சயமாக பேருந்து நிறுத்தத்துக்கு வரக்கூடிய பயணிகள் இந்த நடைமேடையை பயன்படுத்த முடியாத அளவிற்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியாக இருக்கிறது. அதே சமயமும் நடைமேடை முழுவதும் மரங்கள் வளர்ந்திருப்பதன் காரணமாக இந்த நடைமேடையை பயன்படுத்த முடியாமல் சில சமூக விரோதிகள் இந்த பகுதியில் மதுவை அருந்திவிட்டு அந்த மது பாட்டில்களையும் இந்த நடைமேடை முழுவதும் போடப்பட்டிருக்க காரணத்தால் பயணிகள் எவராலும் இந்த நடைமேடையை பயன்படுத்த முடியாதால் இது ஒரு சுகாதார சீர்கட்ட நிலையாக தான் இது பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய நடைமேடையை பற்றியும் இந்த கழிவு நீரை பற்றியும் இங்கே வரக்கூடிய பயணிகளிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வியாபாரத்துக்கு போகிறோம், தினங்க வர்றது, விடாத மழை ஆச்சுன்னா தண்ணி போகுது, வாட்டர் இல்லை, யாரும் ஆக்சிஜன் எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால ரொம்ப இன்றைக்கி புயல்லையே மழையில் வந்தால் எதுவுமே இல்லை, ஊர்பட்ட தண்ணி இருக்குது, இவ்வளோ இருக்க தண்ணி பஸ்ஸில் அடிச்சுன்னு போகுது, யாரும் ஆக்சிஜன் எடுக்க மாட்டேன்றாங்க. இது ஜனங்க பார்க்கணும். இப்போ பொதுவாகவே சாலையில் தான் தண்ணி தேங்கி நிற்கும். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தேங்கி இருக்கு. இது எப்படி? ஏன்னா நிறைய பேர் வரக்கூடிய இடம் முக்கியமான பஸ் ஸ்டாண்ட். ரைட்டுங்கப்பா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட ஃபுல்லாக தண்ணி ஏங்குது. அதனால் ஜனங்க வரத்துக்கு இவ்வளோ இருக்க தண்ணி இருக்குது. ஜனங்க ரோடு எப்படிங்கிறது தண்ணி இருக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேது. அதனால இந்த வயசானவங்க வரத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாறிட்டு போகிறவங்கெல்லாம் இது கஷ்டப்படுறாங்க. ஜனங்க வந்து மதரசு நடவடிக்கணும். பார்த்து தான் நம்ம நடந்து போகணும். கால் சில்பாஸ்னா கீழே விழுந்துருவாங்க. ஜனங்க வந்து பார்த்து நம்ம தான் உசாராக எல்லாத்துலேயும் நடக்கணும். நேற்று பெஞ்ச மழை சின்ன மழைக்கு இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு. இப்போ வரக்கூடிய காலத்தில் எப்படி தேங்கும்? ரொம்ப ஓவராக தண்ணி தேங்கும், ஃபுல்லாக தண்ணி தேங்கும், நடக்க முடியாது, ஒரே சேராக இருக்கும். வயசானவங்களாம் நடந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த சைடு நீங்கள் ஃப்ரீயாக நடந்து வரீங்க, அந்த நடைமேடையை பாருங்களேன், ஃபுல்லாக அந்த சைடு நடக்க முடியாது. முள்ளி செடி நிறைய இருக்குது, அந்த சைடு நடக்க முடியாது. நடந்தால் மெயினாக அந்த சைடு தான் நடக்க முடியும். ஏன்னா அந்த சைடெலாம் போனால் பூச்சி போட்டிருக்கும், எதுவுமே யாராலையும் நடக்க முடியாது. நடந்தால் அந்த சைடு தான் நடக்கலாம். தண்ணி நிறையுது, ஜனம் போக்குவரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி நடக்க போக்குவரத்து நல்லா இருக்கிற மாதிரி கேட்குறோம். இப்போ இந்த சைடு ஃப்ரீயாக நடந்து வரீங்களா நடைமேடையில்? ஆமாம், அங்கிட்டு அந்த நடைமேடை பாருங்கள் எப்படி இருக்குது. அது நல்லா இல்லை, அதை சீர்திருத்தம் பண்ணி கொடுங்க ஜனத்துக்கு. சரி, நடந்து போகிறவங்களுக்கு சிரமம் தான். நிர்வாகம் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? நிர்வாகம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த சைடுக்கு நடைமேடைகளும் சீரமைக்காமல் இருக்குது. ஆமாம், அந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டே ஒழுகுது, பஸ் ஸ்டாண்டே ஒழுகுது, போய் பாருங்கள். நடவடிக்கை எதுவுமே எடுக்கல சார் இது வரலையும். அந்த மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இந்த ரோடும் இப்படி தான் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து அந்த மார்க்கெட்லேயும் நடக்க முடியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட பண்ண முடியாது. இது மெயின் ரோடு, பஸ் வர இடம், நடந்து போகிறது இதுக்கு கூட வழி பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போகிறதுக்கு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நடைமேடை ஃபுல்லாக செடியாக இருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தேவையில்லையே சார், இது தேவையில்லாத தானே. இது வைக்கலாம் அப்பப்போ அந்த சைடில் வராமல் கழிச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாரி ஒரு சைடாக ஒரு பார்வைக்கு தான். அது ஒரு வெயில் டைமில் மழைக்கு அப்படி போய் நிற்கலாம், போகலாம், வரலாம். இவ்வளோ தூரம் வெளியில் வரணும் இல்லைல்ல, பஸ் இடிக்குது போகுது எல்லா பக்கமும். இந்த சீட் இருக்குது, சீட் அளவு தான் இருக்கணும், மரமே அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு வெளில வரக்கூடாது. வைக்கிறது ஓகே தான், இதுக்கு மேலே வரக்கூடாதுல்ல. மேலும் இங்கே வரக்கூடிய பயணிகளிடம் கேட்ட பொழுது இந்த கழிவு நீராக பல்வேறு இடையூறுகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அதே சமயம் பேருந்து நிறுத்தத்துக்கு செல்லக்கூடிய அந்த இடதுபுறம் நடைமேடை மற்றும் சுத்தமான முறையில் பராமரித்திருக்கிறார்கள். அதே வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த நடைமேடையை அரசு தரப்பிலிருந்து இவர்கள் சுகாதார சீர்கற்ற நிலைமையில் தான் இருக்கிறது. அவர்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால்
இந்த பகுதி முழுவதும் மரங்கள், செடிகள் என பல்வேறு வகையான குப்பை கழிவுகளும் இந்த நடைமேடை முழுவதும் சூழப்பட்டிருக்கிறதால் இந்த நடைமேடையை அவர்கள் பயன்படுத்த முடியவில்லை என இங்கே வரக்கூடிய பயணிகள் நம்முடன் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரும் மற்றும் மழை நீரையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த பயணிகள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போலும் நடைமேடை மேலும் ஒரு அக்கறை காட்ட வேண்டும் என பயணிகள் தரப்பிலும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.